கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து இந்த நாட்களில் விசேஷமாக இந்த நாட்களை நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆகவே இந்த 2 நாட்களில் நாங்கள் பரிசுத்த பவுல் கலாத்தியர்களுக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் கற்று சிந்திப்போம். அங்கே அவர் இப்படி கூறுகிறார்: ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று. ஆம், இந்த வார்த்தை அவர் எங்கே கூறுகிறார்? கலாத்திய சபையில் உள்ள யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் கூறுகிறார். நம்ம சற்று சிந்திப்போம் இருந்தால், அந்த நாட்களில் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள் மோசேயுடைய பிரமாணத்தை மிகவும் ஆர்வமாகவும் வைராக்கியத்துடன் பின்பற்றார். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றிய போதிலும் அன்பு, மனித நேயம் இவைகளை காண அரிதாயிருந்தது. அவர்கள் சுயநீதியுள்ளவர்களாக தான் இருந்தார்கள். ஆகவே தான் பவுல் விசேடமாக இந்த வார்த்தையை அங்கே அவர் கலாத்தியில் உள்ள சபைகளுக்கு முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள். அப்போ பாரம் என்று சொல்லும்போது அது நம்ம தோளில் சுமக்கிற ஒரு பாரம், ரைட்? நாங்கள் சுமக்கிறதை குறிக்கிறது. பாரம் என்று சொல்லும்போது அது பாவமாக இருக்கலாம், அல்லது துன்பமாக இருக்கலாம், அல்லது உணர்ச்சி பூர்வமான ஒரு துக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கிய தேவையாக இருக்கலாம். ஆகவே இந்த பாரமான ஒரு பாரத்தில் வசிக்கிற ஒருவருக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்க முடியாது. நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக, அவருடைய பாரங்களை சுமக்கத்தக்கதாக நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவ சமுதாயம் தனியே இருக்க முடியாது. எங்களுடைய உதவி உபகாரங்களை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்களிலே நீங்கள் விதமான சூழ்நிலைகள் இருக்கிற அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா, அல்லது அவர்கள் தனியாக வைத்திருக்கிறீர்களா, அவர்களை நியாயப்படுத்தியிருக்கிறீர்களா? அதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல் நீங்களும் ஒருவருக்கொரு அன்பாயிருங்கள் என்று. ஆகவே இந்த அன்பை நாங்கள் எப்படி காட்டலாம்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியும். ஆகவே தான் இந்த போல நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிற பாரத்தோடு இருக்கிற காயப்பட்டவர்களை நாங்கள் என்ன செய்யலாம்? அவர்களை தேற்றலாம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, அவர்களை கூட மன்னிப்பு வழங்கும்படி நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அவர்கள் மன்னிப்பு கொடுக்கத்தக்கதாக அவர்களை நாங்கள் ஊக்குவிக்கலாம். அதே நேரத்தில் அவர்களுடைய காயங்களை நாங்கள் ஆற்றக்கூடியத்தக்கதாக அவர்களை ஆறுதலான வசனங்கள் சொண்டு அவர்களை கூறலாம். இப்படி நாங்கள் செய்வதனால்தான் கிறிஸ்து இயேசுவின் பிரமாணமாக அன்பு கூறுங்கள் என்று சொன்ன அந்த கட்டளை நம்மளால் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மக்கள் தேவன் எங்களுக்கு சொன்னவனமாக இந்த நாட்களில் விசேஷமாக கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு நாங்கள் தியானிக்க இந்த வேளையிலே அவருடைய அன்பை நாங்கள் இந்த பாரத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் கூட நாங்கள் அந்த பாரத்தை சுமந்து எங்களுடைய அன்பை, தியாகத்தை அவர்களுக்கு நாங்கள் காட்டுவது மூலம் நாங்கள் அர்த்தப்படுத்தலாம். இதை செய்ய நாங்கள் யாவரும் ஒவ்வொருவரும் முன்வருவமாக தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.